அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசிக்கு வந்து பாருங்கள், சனி 4 மற்றும் 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக வருவார். அதாவது மகர ராசிக்கு கும்பராசிக்கு அதிபதி சனி, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 3 மற்றும் 4ஆம் அதிபதியாக வந்துடுவார். இப்போ சனி வந்து பாருங்கள் 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி ஒரு 4ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ வக்ரமாக போகிறார். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாத காலகட்டங்கள் சனி வக்ர நிலையில் தான் இருப்பார். பொதுவாக வந்து பாருங்கள், சனி மெதுவான கிரகம், மந்தமான கிரகம், நிதானமான கிரகம், ஸ்லோவான கிரகம் சனி. டெட் ஸ்லோன்னு சொல்லலாம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரொம்ப காலம் டைம் எடுத்துக்குவார். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஆனால் சந்திரன் அந்த மாதிரி கிடையாது. இருக்கிறதுல வேகமான கிரகம், ஸ்பீடான கிரகம் சந்திரன் தான். 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.25 நாள் தான் சந்திரன் டைம் எடுத்துக்குவார். இப்போ சனி வந்து மெதுவான கிரகம். அவர் வந்து வக்ரம் அடைகிறனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். வக்ரம்னா இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். சனியோட இயல்பு என்னென்னா மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். அந்த மந்தத்தன்மை, இந்த நிதானத்தன்மை, இந்த ஸ்லோவான விஷயங்கள் இதெல்லாம் விட்டு விலகி வேகமாக ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ வேகமாக செயல்பட போகிறார். இப்போ என்ன நடக்கும்? விருச்சிக ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதி. உங்கள் முயற்சி வேகமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். 4ஆம் அதிபதி உங்களுக்கு வக்ரமாகிறார். அப்போ வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வண்டி, வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். ஸ்பீடாக செயல்பட ஆரம்பிப்பார் உங்களுக்கு சனி. நீங்களே வேகமாக செயல்படுவீங்க. இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும். அந்த மைண்ட் தாட், அந்த உங்கள் மைண்டில் அதுதான் ஓடும். இனிமேல் இந்த 4.5 மாத காலகட்டங்கள் பாருங்கள், விருச்சிக ராசி நேயர்கள் நம்ம இந்த இடத்த வாங்கலாமா, இந்த வீடு வாங்கலாமா, இங்கே வீடு கட்டலாமா, இந்த வாகனத்தை வாங்கலாமா, இல்லை வாகனம் மாற்றலாமா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். யோசிச்சு முடிவெடுங்க. ஆனால் சரிங்களா, அவசரப்பட்டு முடிவெடுத்துட வேண்டாம். ஏன்னா சனி வேகமாக செயல்படுறதுனால கொஞ்சம் அவசர முடிவுகளில் எடுக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சாதகமாக இருக்கார் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசி பார்க்குறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கார், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார் குரு. 5ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. உங்களுக்கு 11 கேது இருக்கார். 11 கேது இருக்கிறதுல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா விருச்சிக ராசி நேயர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. 2012லேருந்து 2019, 20 வரைக்குமே நிறைய போராடிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. 7.5 சனியால் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த சனி வக்ரம் அடைகிறனால ஒரு சில நல்ல விஷயங்கள் கொடுப்பாரு. சின்ன நெகட்டிவ் உங்களுக்கு இருக்குது. எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவீங்க. ஏன்னா 4ஆம் இடங்கிறது கல்வி. அந்த கல்வி ஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகிறனால நம்ம இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, நம்ம அந்த கோர்ஸ் தேர்ந்தெடுக்கலாமா, இது நம்ம தேர்ந்தெடுக்கலாமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, யோசிச்சு முடிவு எடுங்க. அதேமாதிரி அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா, கவனமாக இருக்கணும். தாய் வழி சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாக்கிட்டே கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த காலகட்டங்களில். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி வக்ரமாகிறார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். சரிங்களா, பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, ஒரு நிலத்தை வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். இதில் உங்களுக்கு முயற்சி சக்ஸஸ் ஆகுங்க. உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பணம் வரும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7லேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் குரு. பணம் வரக்கூடிய காலகட்டம். முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். கேது வந்து பாருங்கள் ஒரு தடை பண்ணக்கூடிய கிரகம். அந்த கேது மேலே குரு பார்க்குறதுனால உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். மூத்த சகோதரன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். ஏன்னா கேது 11 இருந்துச்சுனாலே அக்காவுக்கோ அண்ணனுக்கும் ஏதோ தடங்கள் இருக்கும். ஆனால் இப்போ குருவோட பார்வை விழுகிறதுனால உங்களுக்கு அக்காவோ இல்லை அண்ணன் மூலமாக சில உதவி கிடைக்கிறது. அவங்களுக்கு வீட்டில் சில நன்மையான விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கிறது. இது மாதிரிலாம் உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா, நல்ல காலம் இந்த டைம் உங்களுக்கு. சனி வக்ரமாகறதுனால சின்ன நெகட்டிவ் இருக்க தான் செய்யும், நல்ல விஷயங்களும் நடக்க தான் செய்யும் உங்களுக்கு.
சுகஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது. பொதுவாகவே சுகஸ்தானத்தில் ராகு, சனி, பாவகிரகங்கள் இருக்கக்கூடாதுங்க. கேது, இந்த செவ்வாயெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போது சனி 4ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வக்ரமடைகிறதுனால வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் ஓட்டம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க செய்யும். இது எல்லாமே குருவோட பார்வை உங்களை சமாளிக்க வைக்கும் உங்களுக்கு. அதுதான் உண்மை. சரிங்களா? குருவோட பார்வை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ குருவோட பார்வை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் இருக்கும். நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், தொழிலை டெவலப் பண்ணுறது, வேலை விஷயங்களுக்காக நீங்கள் ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும் தவிர தேவையில்லாத உங்களுக்கு இருக்காது. தேவையில்லாத விஷயங்கள் நடக்காது உங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ரம் அடைகிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு போகாது. ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே படுது. சரிங்களா? 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேத்துக்கு மட்டும் 5ல் ராகு இருக்கிறனால விருச்சிக ராசி நேயர்கள் உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 5ல் ராகு இருந்தால் குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல குரு இருக்கார். திருமணம் நடக்கும் இந்த காலகட்டங்களில். இந்த சனி வக்ரமடைகிறதுனால உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு 7ல் குரு இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான நல்ல காலகட்டம். திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். ஒரு சில பேர் கூட்டுத் தொழில் முயற்சி மூலமாக சில சக்ஸஸ், வெற்றி பார்ப்பீங்க. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்கள் ஆசை நிறைவேறும். முக்கியமாக சொல்லப்போனால் விருச்சிகராசி நேயர்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்துச்சோ, என்னென்ன தடையும் தாமதமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே தட்டி போயிட்டே இருந்ததோ, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை மாறும். நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஆசையை நிறைவேறிடும் உங்களுக்கு. அதனால் இந்த சனி வக்ரமடைகிறதுனால பயந்துக்க வேண்டாம். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடாது. ஏன்னா அவர் வக்ரமடைகிறதுனால கொஞ்சம் வேகமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி வரும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி முக்கிய முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா சிலதெல்லாம் நல்ல வேகமாக ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வீடு வாங்குறவங்க, வீடு வாங்கணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, நிலம் வாங்கணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வாகனம் வாங்கணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, நீங்கள் 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கும். அவசரப்படாமல் பொறுமையாக நின்று முடிவெடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக அமைஞ்சிடும். குருவோட பார்வை நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? யோசிச்சு முடிவெடுங்க, அவசரப்பட வேண்டாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்காங்க, என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, உங்களோட வயசு என்ன, விருச்சிக ராசி நீங்கள் 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க, என்ன நட்சத்திர பாதம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியங்க. ஒரு சில பேர் 20 வயசுக்குள்ளே இருப்பீங்க, ஒரு சில பேர் 40 இருப்பீங்க, 50 வயசுக்கு மேலே இருப்பீங்க, 35லேருந்து 55க்குள்ளே இருப்பீங்க. சொல்ல முடியாது. என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு நமக்கு கெஸ் பண்ணவே முடியாது. அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% சொல்ல முடியும், துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவான பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம், இப்படி நடக்கும் இப்படி நடக்காதுன்னு. ஆனால் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப், என்ன வயசில் இருக்காங்க, என்ன ஏஜில் இருக்காங்க, இது பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் அதிர்ஷ்ட கலர் என்ன, லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன, கூட்டுத்தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் எந்த காலகட்டங்கள் அமையும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸில் லாபம் கிடைக்குமா இல்லை நஷ்டம் ஏற்படுமா, வேலை மாற்றலாமா வேண்டாமா, என்ன வேலைக்கு போனீங்கன்னா அதிகமாக சம்பாதிப்பீங்க, எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், எப்போ செட்டில் ஆவீங்க, உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.